protected and on the line. The party don't stop for the crying moan. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விக்கி ஃப்ரம் விடெக். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.2 சேனல் டிஜிட்டல் டிஎஸ்பி ஆடியோ ஆம்பிளிஃபையர் ஒன்று அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை எண்ட் பேக்கேஜ் கஸ்டமருக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணிக்கிற இன்டீரியர் ஸ்பேர்ஸ் முதல் கொண்டு நம்ம வந்து கொஞ்சம் குவாலிட்டியான காம்போனன்ட்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை கிரேடட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனுடைய ஒவ்வொரு ரிவ்யூவை பார்க்கலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் ஆம்பிளிஃபையரோட ஹைட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேபினெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிடெக்கோட கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். கேபினெட்டோட ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சு ஹைட்டு வந்துடும். ஸோ இந்த ஹைட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 இன்ச்சு ஹைட்டு வந்துடும். கேபினெட்டோட டெப்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 இன்ச் டெப்த்து வந்துடும். கேபினெட்டோட பேக் டெப்த்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச் டெப்த்து வந்துடும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு ஹைட்டு வந்துடும். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ரிமோட் கிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இம்ரானிக்ஸோட டிஎஸ்பி ஆடியோ ரிமோட் கிட்டு தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இது தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இதை வச்சு நிறையா ஒரு 6 to 8 ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஆம்பிளிஃபையர். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா 2026 வெர்ஷன் ரிமோட் கிட் லான்ச் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இம்ரானிக்ஸில் 5.1 டிஎஸ்பி ரிமோட் கிட்டு மாடல் பார்த்தீங்கன்னா TX110A. ஸோ அப்சல்யூட்லி இந்த ஆம்பிளிஃபையர்லேயுமே பார்த்தீங்கன்னா TX110A ஆம்பிளிஃபையரோட ரிமோட் கிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5.1 சேனல் ரிமோட் கிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 7.1 சேனல் ரிமோட் கிட்டு வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ லான்ச் ஆச்சுன்னா கிட்டு தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த அப்படியே கூட இந்த 5.1 ரிமோட் கிட்டுக்குள்ளே என்ன இருக்குது, என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் டைப்பில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி காட்டன் பாக்ஸில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்துடுது. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிஸ்பிளே வந்துடும். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணிக்கிற ஒரு ஃப்ரண்ட் டிஸ்பிளே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே வந்துடும். டிஸ்பிளேலேயே பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆகிருக்கும் பாருங்கள் என்னென்ன மோட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கோ. ஸ்டீரியோ, மியூசிக், மூவி, ப்ரோலாஜிக் 2, USB, ப்ளூடூத், FM, Max, ஆப்டிக்கல், கோஆக்சல், ERC, HDMI. இந்த சைடு பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபார்மேட் சப்போர்ட் PCM, AC3, DTS, K. அது வந்து பார்த்திங்கன்னா FM டியூனருக்கு. ஸோ இந்த போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு FMமே வந்துடும். ஸோ அடுத்தது அந்த 11.1 கிட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ் டிஸ்பிளேவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளே வந்துடும் உங்களுக்கு. அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா ஒரு ரிமோட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 5.1 சேனல் ரிமோட் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயரிங் கேபிள்ஸ் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பிக்கு உண்டான ஃபீமேல் சாக்கெட்ஸ் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்கோடரு ப்ளஸ் அந்த டிஸ்பிளேயில் யூஸ் பண்ணுற பட்டன்ஸ், கீ பட்டன்ஸ் எல்லாமே வந்துடும். இது பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலோட என்கோடர். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல் பாக்கெட்டில் போட்டு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா பாட்டம் போர்டு. ஸோ இதுதான் அந்த பாட்டம் போர்டு. பார்த்திங்கன்னா எல்லாமே QC டெஸ்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கைக்கே வருது. டிஎஸ்பி ஓகே, எல்லாமே ஆடியோ செக் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சேனல் இன்புட்டு, கோஆக்சல் இன்புட்டு, ஆப்டிக்கல் இன்புட்டு, HDMI, ARC, இந்த மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் ஆடியோ சப்போர்ட் எல்லாமே வந்துடும் பேக் சைடு இந்த பாட்டம் போர்டில். ஸோ அந்த பேக் சைடுக்கான ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த பாக்ஸில் வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிட்டு வேணுனாலும் செப்பரேட்டாக நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம், அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டாக்கை பொறுத்து இந்த மாதிரி நம்ம கிட்டுமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கிட்டை வச்சு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுறதா இருந்தாலும் அந்த மாதிரி ஆம்பிளிஃபையருமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த TX110Aங்கிற மாடல் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். உள்ள இன்டீரியர் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான காம்போனன்ட்ஸ் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இது ஒரு பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 5.2 சேனல் பேக்கேஜ். ஸோ உங்களுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சென்டர் சேனல் தெரியும். ஸோ இந்த சென்டர் சேனல் பார்த்திங்கன்னா ரெகுலர் சென்டர் சேனல் மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையருக்கு வரக்கூடிய சென்டர் சேனல். இது பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரியர் சேனல். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேர்லெஸ் டிரைவர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா டூகி சவுண்டோட 4 இன்ச் டிரைவர் ப்ளஸ் சில்க் டோம் ட்வீட்டரு.
ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது சப்வூஃபர் பாக்ஸு. சப்வூஃபர் பாக்ஸே பார்த்தீங்கன்னா பெயிண்டட் பாக்ஸ். உங்களுக்கு அதோட ஃபினிஷிங் பாருங்கள். இதை மாதிரி உங்களுக்கு 2 சப்வூஃபர் பாக்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டவர் வந்துடும் உங்களுக்கு. ஸோ மொபைல் வந்து ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கேன், எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 2 டவர் வந்துடும், எல் போர்ட்டட் டவரு. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூகி சவுண்ட் டிரைவர்ஸ் தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு பாக்ஸு. பாக்ஸோட ஃபினிஷிங்கே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 டவரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டவரு, இங்கே ஒரு டவரு, எல்லாமே பார்த்தீங்கன்னா டூகி சவுண்டோட டிரைவர். ஒரு 6 இன்ச்சு, ஒரு 5.25 இன்ச் மிட்டு, ஒரு சில்க் டோம் ட்வீட்டரு. மேக்னெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் மேக்னெட்லேயே ட்வீட்டரே டபுள் மேக்னெட்டில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 டவர் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டூயல் 4 இன்ச்சில் சென்டர் சேனல். ரியருக்கு பார்த்தீங்கன்னா பியர்லெஸில் பார்த்தீங்கன்னா 90 வாட் டிரைவர் யூஸ் பண்ணியிருப்போம். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 1300ல் 12 இன்ச்சு சப்வூஃபர் 2 யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது மாதிரி ஒரு ஃபுல் காம்போவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் போகுது. ஸோ இதனுடைய ஃபுல் டீட்டெயில் வேணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து ஃபுல் பேக்கேஜை கவர் பண்ண முடியல. ஸோ டைம் இல்லை, பார்த்தீங்கன்னா நாளைக்கு டெலிவரி. ஸோ இன்றைக்கி தான் வந்து நான் ஃபோட்டோஸு, வீடியோஸு, ஆடியோ டெஸ்டிங்கு எல்லாமே கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஃபுல் வீடியோவுமே கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் எடுத்துகிட்ருக்கேன், நாளைக்கு டெலிவரி அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ இது வந்து ஃபுல் பேக்கேஜாக வச்சு ஒரு வீடியோ எடுக்கலாம் தான் ஐடியா. பட் ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது, அதனால் வந்து ஓவராலாக இப்படி காமிக்கிறேன். ஸோ எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பி ஆம்பிளிஃபையர். உங்களுக்கு ஆடியோ வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு மற்ற கிட்ட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதில் ஒரு ஃபீல் பண்ணலாம். கண்டிப்பாக குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமைஸ்டு அக்ரிலிக் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா 1 சைடு மேட்டு, 1 சைடு கிளாஸு, அகைன் பார்த்தீங்கன்னா மேட்டு, இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு அக்ரிலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணுற டிசைன் தான் நம்மளும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ புதுசாக எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா டம்மியாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா என்கோடர் ஃபங்க்ஷனு, ப்ரெஸ்ஸிங் டைப்பில் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்பிளிஃபையர் வந்து ஆன் பண்ணலை. ஸோ ஆன் பண்ணியிருக்கு, ஸ்டாண்ட் பை மோடில் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே மட்டும் இப்படி ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஃபீமேல் சர்க்கிட் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், பெருசாக உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை. ஸோ எந்த விதமான வாட்டர் மார்க்ஸ் எதுவுமே எக்ஸ்ட்ரா டிசைன் பண்ணல. ஸோ பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்கணும். ஸோ அந்த விதமான பட்சத்தில் எந்த விதமான வாட்டர் மார்க் கொடுத்து நம்ம அதை இதுக்கு எடுக்க விரும்பல. ஸோ அதனால் வந்து ப்ளைனாக கொடுத்தாச்சு. ஸோ டிசைனுமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூ பார்த்துடலாம். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூ பார்த்தீங்கன்னா பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்ரிலிக் ஷீட் யூஸ் பண்ணி பேக் ஷீட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் மெயின்ஸ் கார்டு, அதாவது 3 ஆர்டு கம்ப்யூட்டர் மெயின்ஸ் கார்டு. ஸோ டைரெக்டாக வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் டைப்பில் மெயின்ஸ் கார்டு வந்து ப்ளக்இன் பண்ணி ப்ளக் அவுட் பண்ணிக்கிற டைப்பில். ஸோ ஸ்பீக்கர் டெர்மினல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பனானா சைக்கிளில் கொடுத்துருப்போம். ஸோ இதெல்லாமே கோல்டு பிளேட்டட் பனானா சைக்கிள் தான், உங்களுக்கு லாங் லைஃப் வரும். ஸோ குவாலிட்டி வைஸுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து மேல் பின் கொடுத்து இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அரல்ஸ் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இந்த மாதிரி நீங்கள் லூஸ் பண்ணி ஸ்பீக்கர்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 5.2 சேனல் அப்படிங்கிற கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 சப்வூஃபர் வந்து இதில் ட்ரை பண்ண போகுது. ஃப்ரண்ட் லெஃப்ட்டுக்கான அவுட்புட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, சென்டர் சேனல், சப்வூஃபர் 1, சப்வூஃபர் 2. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 5.2 சேனலுக்கான ஸ்பீக்கர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா பேக் சைடு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆடியோ இன்புட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2, இது பார்த்தீங்கன்னா கோஆக்சியல் 1, கோஆக்சியல் 2, ஒரு ஆப்டிக்கல் வந்துடும். டிவி ஆர்க், அதாவது HDMI ARC சப்போர்ட்டுமே உங்களுக்கு வந்துடும் பேக் சைடு. இதுதான் உங்களுக்கு டிஜிட்டல் ஆடியோ இன்புட்டுக்கான சப்போர்ட். ஒரு HDMI ARC, ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சியல், இந்த மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் ஆடியோ சப்போர்ட் வந்துடும். ஸோ இதில் என்னென்ன ஆடியோ சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டால்பி ஆடியோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா DTS ப்ளஸ் PCB, இந்த வகை 3 டைப் ஆஃப் ஃபார்மேட் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். டால்பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டிஸ்பிளே வந்து AC3ன்னு ஷோ ஆகும். ஸோ DTS கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா DTSனே ஷோ ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா கூலிங் பர்பஸ்க்காக ஒரு ஃபேன் கொடுத்துருப்போம். ஸோ பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா எந்த விதமான வாட்டர் மார்க்கும் கொடுத்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே பண்ணல. ஸோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பேக் பிளேட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள் பேக் சைடு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. பேக் சைடு வியூ பார்த்தாச்சு. ஸோ இதனுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் கேட்லாகில் இருக்கும். ஸோ வீடியோவில் உங்களுக்கு ஃபார்வேர்டாக போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்மளோட வாட்ஸ்அப்போட டைரக்ட் லிங்க்கு நம்மளோட யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் கேட்லாகில் இந்த மாடல் அப்லோட் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுமே பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதில் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட டாப் கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஆம்பிளிஃபையரை பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை மோட்லேருந்து டிசபிள் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் உங்களுக்கு இது மாதிரி பூட்டிங் மெனு காமிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது
யூஎஸ்பிக்கான ஆப்ஷன்ஸ் ஆன் ஆயிரும். ஸோ யூஎஸ்பி எதுவுமே கொடுக்கல, அதனால் வந்து உங்களுக்கு நோ யூஎஸ்பி அப்படின்னு ஷோ ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளூடூத், அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2, ஆப்டிக்கல், இது பார்த்திங்கன்னா கோஆக்சியல், அகைன் ப்ரெஸ் பண்ணும்போது ERC, இந்த மாதிரி உங்களுக்கு ரிமோட்லேயே ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரிமோட்டுமே வந்துடும். ஸோ அப்படியே வீடியோ காமிச்ச மாதிரி. ஸோ ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 5.2 சேனல் பேக்கேஜ் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆம்ப்ளிஃபையர் வந்து ஹெவியாக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ டபுள் டொராடல் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்ப்ளிஃபையரோட ஓவரால் இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள், ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டபுள் டொராடல் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஆடியோ ரிசல்ட் வைஸ் நான் வந்து எந்த விதமான நெகோஷியேஷனுமே பண்ணல. ஸோ பட்ஜெட் இருக்குது தாராளமாக. ஸோ அதனால் வந்து நானும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான மெட்டீரியலுமே வந்து குறைக்கல. ஸோ எல்லாமே எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்கன்னா 2 டொராடல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு வாட்டேஜ் டிஃபர் ஆகக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இண்டிவிஜுவலாக 5 சேனலுக்கு ஒரு டொராடல் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்போம். சப்வூஃபருக்கு ஒரு டொராடல் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ 2 2L 12 இன்ச் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு செப்பரேட் ட்ரான்ஸ்ஃபார்மர் கான்செப்டில் நான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்ப்போம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபருக்காக வந்து 40-040 15 ஆம்பியர் பியூர் காப்பர் டொராடல் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரோட சைஸ் பாருங்கள். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இது பார்த்தீங்கன்னா 40-040 15 ஆம்பியர் வரும் உங்களுக்கு. ஸோ சாலிடாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மகாராஜாவில் வந்து 2 சப்வூஃபருக்கும் பார்த்தீங்கன்னா 6 டிரான்சிஸ்டர் மோனோ யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் 1, சப்வூஃபர் 2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 6+6 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்போம் சப்வூஃபருக்கு மட்டும். ஸோ சாலிடாக உங்களுக்கு வந்து வாட்டேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம இந்த வோல்ட்டு ப்ளஸ் இந்த ஆம்பியர் சூஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு சாலிடாக வந்து 250 + 250 வாட்ஸ் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து டூயல் 12 இன்ச் ரன் பண்ணலாம். ரிசல்ட் வைஸ் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்காக மட்டும். நம்ம இங்கே 5 சேனல் என்ன போர்டு யூஸ் பண்ணியிருப்போம்னா உங்களுக்கு வந்து சச்சின் ஸ்ருதி LM3886ங்கிற ஒரு 5 சேனல் போர்டு தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா LM3886 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இப்போ யூஸ் பண்ணுறதே குறைச்சிட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா மாஸ்ஃபெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நானே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து IRF 150, IRF 250 இல்லைனா பார்த்தீங்கன்னா 52001943 டிரான்சிஸ்டர் வச்ச 5 சேனல் போர்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா சரி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பேக்கேஜில் வந்து இந்த மாதிரி போர்டு ஆடியோ கேட்டே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து LM3886 பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சச்சின் ஸ்ருதி அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனியில் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். இதில் யூஸ் பண்ணிக்கிற காம்போனன்ட்ஸுமே பாருங்கள், ரொம்ப குவாலிட்டியான காம்போனன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஆடியோ ரிசல்ட் வைஸ் நல்லாயிருக்கு. இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த ஐசியுமே பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான ஐசி, ஃபஸ்ட் கிரேடு. ஸோ பார்த்திங்கன்னா 5 சேனலுக்கு பேக் சைடே ஒரு ஃபேன் வச்சுருக்கோம். சப்வூஃபருக்கும் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கிற ஃபேனே உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்கும். இது பார்த்திங்கன்னா வெளியே இருந்த ஏரை வந்து உள்ளே தள்ளுற கான்செப்டில் கொடுத்துருப்போம். ஓரளவு பவர் ஆம்ப்ளிஃபையர் பார்த்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் மெயின்ஸ் கார்டு. ஸோ மெயின்ஸ் கார்டுலேருந்து வரும்போதே உங்களுக்கு வந்து AC 230 வோல்ட் வந்து சாஃப்ட் ஸ்டார்டர் போர்டுக்கு போயிட்டு தான் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சாஃப்ட் ஸ்டார்டர் போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் சடனாக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து சாஃப்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்டார்டரில் வந்து 230 வோல்ட் சாஃப்ட் ஸ்டார்டர் இன்புட் வந்துட்டு தான் உங்களுக்கு இதுலேருந்து செகண்டரி அவுட்புட்டாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு ரெண்டுமே போகுது. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும், ஃபேனாக இருக்கட்டும், அப்புறம் தான் வந்து உங்களுக்கு இதுலேருந்து செகண்டரி அவுட்புட் தான் உங்களுக்கு வெளியவே போகுது. தென் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்ததுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து தான் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி உங்களுக்கு பவர் சப்ளைக்கு போயிட்டு ஃபில்டர் ஆகி ஆடியோ போர்டு செக்ஷனுக்கு போகுது. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பவர் சப்ளை ஃபில்டர் செக்ஷன் பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா NFங்கிற ஒரு பிராண்டோட கெப்பாசிட்டர்ஸ் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ 5 சேனலுக்குமே பார்த்திங்கன்னா NF தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சப்வூஃபருக்குமே பார்த்திங்கன்னா சாம்பா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 5 சேனலுக்கு வந்து NF யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து DYLCங்கிற ஒரு பிராண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிசல்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 63 வோல்ட்டு 10,000 மைக்ரோ ஃபேரட்டில் 2 கெப்பாசிட்டர் போட்டு 5 சேனலுக்காக உங்களுக்கு DC ஃபில்ட்ரு போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24-024 ஒரு 10 ஆம்பியர் டோட்டல் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு இது சப்வூஃபருக்கு மட்டும் வோல்டேஜ் கூட போட்டு ஆம்பியர் கூட போட்டிருப்போம். 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டில் தான் போட்டிருப்போம். பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பியூர் காப்பர் கிரேடு தான்.
ஸோ அதுக்கு ஃபில்டர் செக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 63 மைக்ரோஃபேர் 63 வோல்ட்டு 10,000 மைக்ரோஃபேரில் 2 கேன் யூஸ் பண்ணியிருப்பான். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வைஸ் பஞ்ச் வைஸ் நல்லாயிருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 80 வோல்ட்டு 10,000 MFTயில் பார்த்தீங்கன்னா 4 கேன் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபில்டர் செக்ஷன் ரெடி பண்ணியிருப்போம். ஸோ ஷோ பண்ணலான்னு பார்த்தா தெரியல. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபருக்கு வந்து 4 கேன் கான்செப்ட்டில் போட்டிருப்போம், 5 சேனலுக்கு 2 கேன் கான்செப்ட்டில் போட்டிருப்போம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இம்ரானிக்ஸ் கிட்டோட பேக் சைடு, ஸோ இதை இன்டீரியர் வியூ. ஸோ அப்படியே காமிச்ச மாதிரி உங்களுக்கு பேக் சைடில் பாட்டம் போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து TX110Aங்கிற மாடலோட பாட்டம் போர்டு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 110A 110Bக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே சேம் பாட்டம் போர்டு தான் இருக்கும். அடிஷ்னலாக 110Bயில் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா HDMI சோர்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் HDMI தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக லோ பாஸ் ஃபில்டர் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து ஒரு லோ பாஸ் ஃபில்டர் போட்டிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் ப்ரீ. இது பார்த்தீங்கன்னா ஆதி அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு லோ பாஸ் ஃபில்டர் சூஸ் பண்ணி இந்த ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா அது வந்து அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸோட 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ பெருசாக கான்செப்ட்டுன்னு ஒன்றும் இல்லை உங்களுக்கு இந்த ஆம்ப்ளிஃபையரில். ஸோ டபுள் டொராய்டல் ட்ரான்ஸ்ஃபார்மர் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா டபுள் டொராய்டல் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் DC ஃபில்டர் செக்ஷன் போகுது. ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் ஸ்டார்டர் போர்டு கொடுத்துருப்போம். ஸோ சாஃப்ட் ஸ்டார்டர் போர்டுலேருந்து தான் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு செகண்டரி அவுட்புட் வோல்டேஜ் போகுது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு லோ பாஸ் ஃபில்டர், ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன், பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்டு. பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 சேனலில் LM3886 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா மகாராஜா பிராண்டோட 6 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு 2 யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையரோட கான்செப்ட். கூலிங் ஃபேன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக AC 220 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற மாதிரி 3 இன்ச்சு கூலிங் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம், 2 யூஸ் பண்ணியிருப்போம். இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்காக உங்களுக்கு வெளியே இருந்து ஏர் உள்ள தள்ளுற மாதிரி கான்செப்ட்டில் கொடுத்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு. ஸோ ஸ்டார்டிங் 5 சேனலுக்கு நான் ஃபேன் யூஸ் பண்ணுற ஐடியாவே இல்லை. பார்த்தீங்கன்னா 5 சேனல் வந்து மேக்ஸிமம் LM366 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு ஃபேன் வச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டே உங்களுக்கு கம்மியாச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்குமே ஒரு ஃபேன் வச்சுருக்கோம். ஸோ ஆம்ப்ளிஃபையரோட ஓவரால் இன்டீரியர் காமிச்சாச்சு. ஸோ பேக் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பரணாஸ் ஆகிட்டு நான் உங்களுக்கு பேக் சைடு காமிக்கும் போதே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே காமிச்ச மாதிரி 2 டவர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் சேனலு, 2 ரியர் சேனலு, 2 டூயல் சப்வூஃபர் பாட போகுது. ஸோ அதனுடைய ஃபோட்டோ கூட உங்களுக்கு வந்து முடிஞ்ச இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து இப்படி ஒரு பேக்கேஜாக போக போகுது. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர்லேருந்து ஒரு சில ஆடியோ கிளிப்ஸ் அண்ட் டெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கலாம். ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. டைம் இருக்குப்பா 8:45 தான் லாஸ்ட் பில். பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AC3ன்னு ஷோ ஆகுது. AC3ன்னு ஷோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கா டால்பி டிஜிட்டலோட 5.1 ஆடியோ ப்ளே ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதோட இன்புட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆப்டிக்கல் மூலிமா கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலில் தான் உங்களுக்கு ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரிஜினல் டால்பி கண்டென்ட் ப்ளே ஆகும்போது உங்களுக்கு AC3ன்னு ஷோ ஆகும். இதே டால்பி கண்டென்ட் இல்லாமல் நீங்கள் மேலே ஃபார்மேட் வேறு மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து PCM தான் ஷோ ஆகும். PCMமில் கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் பென்ட்ரைவில் போட்டு கேட்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆடியோ ஃபார்மேட் தான் கேட்கும். ஸோ இந்த மாதிரி AC3 ப்ளஸ் இதுக்கு கீழே DTSன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிஸ்பிளேல ஷோ ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். தம்பி, மதியத்துக்கு இதில் சிக்கன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை வச்சுருக்கேன். அப்பளம் வேணுமா இல்லை இது போதுமா? அப்பளம்லாம் வேணாமா, இதே போதும். சரி, ஃப்ரெண்ட்ஸு கொடுத்துறாம நீ சாப்பிட்ற. உன்னை மட்டும் சாப்பிட சொல்கிறாங்க, என்னடா பார்க்குற? என் புள்ளன்னு சொன்னால் யாரா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சென்டர் சேனல் மட்டும் ஒர்க்கிங் நம்புவாங்களா? மா, இன்னைக்கு ஒரு நாள் சுமியா ஸ்கூல்ல விட்டுரு, எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. 5 நிமிஷம் இருந்து கூட்டிட்டு போடி. அவன் இன்னும் ரெடியா. ஸோ ரியரை மட்டும் வைக்கிறேன். ஸோ அகைன் சென்டர் சேனல் மட்டும் வைக்கிறேன். என்ன ஸ்கூல் படிக்கிற? தேங்க்யூ.
டே குமரா, மரூன் வித் ஒயிட் செக்ஸ் எந்த ஸ்கூல்டா? ஏவிஎம் நினைக்கிறேன் மச்சி. ஸோ இதே கண்டென்ட்டு இப்போ நான் இங்கே ஃபார்மேட் மாற்றி நார்மல் ஸ்டீரியோவில் கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிற ஃபார்மேட்டே பார்த்திங்கன்னா நார்மலாக தான் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா பேக் வந்துட்டு அகைன் ப்ளே பேக் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசிஎம் தான் ஷோ ஆகுது பாருங்கள் டிஸ்பிளேயில். ஸோ இது இப்போ அப்படி கேட்கும்போது உங்களுக்கு பிசிஎம்மில் ஷோ ஆகும்போது உங்களுக்கு எல்லாமே ஈக்குவலாக இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும் ஆடியோ அவுட்புட்டு. ஸோ சென்டர் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் ப்ளஸ் வாய்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வரும். ஸோ இதே கண்டென்ட்டு நான் வந்து அப்படியே உங்களுக்கு ஆடியோ செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். AC3 அம்மா வேண்டாம்மா, சொன்னா கேளுங்கம்மா, வேண்டாம். குள்ளமா இருக்கிறவளடா, உயரமா இருக்கிறவ. லெஃப்ட்ல பாரு. வைரமா இருக்கவள தான்டா சொன்னேன். குள்ளமா இருக்கவ நல்லா இருக்கா மச்சான். ஏய் குஷி படம் சாங்ஸ் கேட்டியாடி? ஆல் தி பாய்ஸ் ஆர் சேயிங் தட் கட்டிப்புடி லா சாங். அந்த படத்துல நல்ல என்னடி என்ன திரும்படா குமரா, திரும்படா. ஸோ கைஸ், ஒரு சில ஆடியோ டெஸ்டிங் கேட்டிருப்பீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு சாம்பிள் கண்டென்ட்டு தான் உங்களுக்கு. ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 ஆடியோ டெஸ்டிங் வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஆடியோ டெஸ்டிங்காகவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ யூடியூப்பில் போடும்போது பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஆடியோ டெஸ்டிங் போட முடியாது, ஸோ காப்பிரைட் இஷ்யூ வரும். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரிஜினல் ஆடியோ டெஸ்ட் வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ இதனுடைய ஃபுல் பேக்கேஜுமே பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம், ஷார்ட்ஸில் ரீல்ஸில் கவர் பண்ணியிருப்போம். ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 5.1 சேனல் அல்லது பார்த்திங்கன்னா 5.2 சேனலில் ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள். இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம 7.1 சேனல் 7.2 சேனலுமே நம்ம அடிஷ்னல் சேனல் ஆட் பண்ணி அடிஷ்னல் பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு ஆட் பண்ணி நம்ம ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கஸ்டமைஸ்டு உங்களுக்கு என்ன டேஸ்ட்டோ, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கஸ்டமரே பார்த்திங்கன்னா ஒரு சில ரிக்வஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போர்ட்ஸ் யூஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுவுமே நம்ம கஸ்டமைஸ்டாகவும் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக என்ன பட்ஜெட்டுன்னு சொன்னீங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பேக்கேஜாக ஒரு கஸ்டமருக்கு போகுது. ஸோ கஸ்டமர் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி. ஓகே கைஸ், தேங்க்யூ, கீப் சப்போர்ட்.